Hi, this is Anjali Rao. Like, share and subscribe to Galata Pink. Third month ஆகும்போது இல்லைனா பிகினிங்லேயே வந்து நிறைய பேர் தெரிய வரும் லைக் தேர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. பட் சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ அந்த கேட்டகரி தான் நான். எனக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. எனக்கு ஃபைப்ராய்டு இஷ்யூ இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த ஃபைப்ராய்டு இருக்குது, நான் நேற்று விழுந்தேன், அந்த ஃபைப்ராய்டு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு. திருப்பி என் ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன், யுவர் வைஃப் இஸ் பிரெக்னென்ட். அவருக்கு எக்ஸ்பிரஷன் இல்லை. ஹஸ்பண்ட் ஸ்வீட்டு கொடுக்குறாரு, அஞ்சலி பிரெக்னென்ட்டாக இருக்காரு. நீ அப்பா ஆஃபீஸ் கிளம்புறாரு, அப்பா புரியல. ஸோ ஈவன் நான் என் ஹஸ்பண்டு கோவிட் பாசிட்டிவாக இருந்தோம் லாஸ்ட் இயர். ஜஸ்ட் இமிடியட்லி லைக் டெலிவரி ஆனால் ஒரு 2-3 monthsலேயே வந்து ஐ வாஸ் பாசிட்டிவ். ஃபைப்ராய்ட் டீஜென்ரேஷன், ஹைப்பர் எம்எஸ்எஸ். நம்ம நினைப்போம் வாமிட்டிங்ஸ் வந்து நார்மல் தான், நம்மளுக்கு ப்ரெக்னன்சி நார்மலே இல்லை. அது ஒரு வாட்டி 2 வாட்டி ஆகுதுன்னா ஓகே. எனக்கு 10 to 12 times ஆகும். எப்படின்னா வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, அப்போ கூட இழுத்துட்டு வரும். டெய்லி ஷூட் முடியும், நைட் போயிட்டு எனக்கு ட்ரிப்ஸ் எடுத்துவாங்க, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷனிங் ஸ்டாப் ஆயிடுச்சு வாட்டர் இல்லாதனால. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, உன்ன மாதிரி இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க, நியர்லி உன்னோட ஏஜ் தான், அவங்க பேரலைஸ் ஆயிட்டாங்க, ஐசியூல இருந்தாங்க எப்போவுமே. அண்ட் ஃபுட் வந்து ஃப்ரூட்ஸ், நான்வெஜ் விட வெஜ் அதிகமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. அது பார்க்கும்போது எனக்கு தெரியல, எனக்குள்ளேயே ஒரு உயிரை வளர்ந்துட்டு இருக்கு, இன்னொரு உயிரை வந்து நான் சாப்பிடணுமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் எனக்கு இதாயிடுச்சு. கலாட்டா பிங்க் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு என் கூட அஞ்சலி இருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம். ஸோ வணக்கம் அஞ்சலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் அஞ்சலி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன், ஒரு குட்டி பாப்பா. ஐ திங்க் how many 11 months. சூப்பர் ஃபார் தட். அண்ட் பார்த்தீங்களா, யங் மம்மியாக இருக்காங்க என் கூட. ஸோ அங்கேருந்தே டிப்ஸை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த டெலிவரி டைம்ன்றது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பயம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இட் வாஸ் நார்மல் ஓ நார்மல்? சூப்பர். ஸோ அந்த ஸ்டோரி ஏதாவது சொல்லுங்களேன். என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரியில் ஒரு படமே எடுக்கலாம். ஓ ஸோ ஆக்சுவலாக லைக் 3rd month ஆகும்போது இல்லைனா பிகினிங்லேயே வந்து நிறைய பேர் தெரிய வரும் லைக் தேர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. பட் சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ அந்த கேட்டகரி தான் நான். எனக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. நிறைய ரோட் ட்ராவல் பண்ணியிருந்தேன், ஷோஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தேன், ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், ஈவன் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஷூட்டிங் ஃபார் மலையாளம் சீரியல். அந்த ஒரு சீனில் வந்து அந்த ஹீரோயின் என்ன தோலை தூக்கிட்டு வந்து தரையில் தூக்கி போடணும். அவங்க நல்லா ஹைட் இருப்பாங்க, 5'8" சம்திங் இருப்பாங்க. பெட்டு போட்டிருந்தாங்க, நம்மளோட ஸ்டண்ட் பெட் போட்டிருந்தாங்க. பட் அது மேலே போடாமல் ஆக்ஷன்னு சொன்னோன்னா மிஸ் ஆகும். இந்த மாதிரி சீக்வன்ஸ்னாலே எங்கேயாவது அடிப்படும். ஸோ நான் பெட் மேலே விழாமல் லேண்டில் தரையில் விழுந்துட்டேன். ஓ ஸோ அதுக்கப்புறம் வந்து இடுப்பு பயங்கரம் டக்குன்னு ஒரு சவுண்டு வந்தது. எல்லோரும் வந்து ஓகே இல்லை ஏஞ்சி உட்காந்துட்டல ஓகே தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ நைட்டு வந்து கொஞ்சம் பேக் பெயின் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ரீச் ஆகும்போது ஸ்டொமக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் லஞ்ச் டைம் நான் கீழே போகிறேன் டைனிங் டேபிள் கிட்ட, எனக்கு அந்த ஃபுட் ஸ்மெல்க்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் போகல. அம்மா ஃபோன் பண்ணாங்க, சாப்பிட்டியான்னு. நான் சாப்பிடலாமா, ஒரு மாதிரியா இருக்குன்னு. ஸோ ஆரேஞ்ச் அந்த மாதிரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி லஞ்ச் டைம் ஆனாலும் எல்லாரும் கால் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். ஒரு டைமிங் இருக்குது, ஷூட் ரீச் ஆன உடனே பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் லஞ்சு, ஸ்நாக்ஸு, திருப்பி பேக்கப் எல்லாமே கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் சொன்னேன், இல்லை சாப்பிடல, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு டாக்டரை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என் ஹஸ்பண்ட் நல்லா திட்டிட்டு இருந்தார், என்ன உனக்கெல்லாம் அறிவே இல்லை, எப்போ தான் நீ இத்தனை வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பேசவே மாட்டியா, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நீ வந்து எதிர்த்து பேசினா தான் வந்து திருப்பி நடக்காமல் இருக்கும், நீ வந்து அமைதியாக இருப்பேன், அதனால வந்து எல்லாரும் ஏறி மிதிக்கிறாங்க ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எது கத்திட்டு இருக்கு, ஆல்ரெடி எனக்கு வந்து முடியல அப்படின்னா, சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாங்க, ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை ஈவினிங் எப்படின்னு சென்னை வரல, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அங்கே எதுக்கு தெரியாத ஹாஸ்பிட்டலுக்குன்னு. நெக்ஸ்ட் டே போனேன் ஹாஸ்பிட்டல். அண்டு நான் சொன்னேன், உள்ளே போனேன்னு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு. என்ன பிரச்சனை அப்படி, இந்த மாதிரி எனக்கு ஃபைப்ராய்டு இஷ்யூ இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த ஃபைப்ராய்டு இருக்குது, நான் நேற்று விழுந்தேன், அந்த ஃபைப்ராய்டு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு. சரி ஸ்கேன் பண்ணலாம் அப்படி. மேரீடானா அவன் மேரீடு எனக்கு 11 to 12 months ஆக போகுது இப்போது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு ஸ்கேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ பேசுகிறாங்க. எனக்கு அந்த வயிறு வலி இருக்கு, நான் வந்து வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், மேபி கிராக் ஃப்ராக்சரா அந்த மாதிரி மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. எனக்கு பின்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன்.
அவங்க சொன்னாங்க, ஓ போத் ஆர் பிரசன்ட் அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு ஃபைப்ராய்டு தானே இருந்தது, 2 ஆயிடுச்சு விழுந்த உடனே. அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல சயின்டிஸ்ட் ரேஞ்சில யோசிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கலாட்டா பிங்க்ல இப்படி ஒரு இன்டர்வியூ ஓகே சொல்லுங்க. இல்ல இல்ல ஒன் இஸ் ஃபைப்ராய்டு, ஒன் இஸ் ஏதோ டர்ம் யூஸ் பண்ணாங்க, மெடிக்கல் டர்ம். அப்படின்னு கேட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன் யூ பிரெக்னென்ட் அப்படின்னு. பிரெக்னென்ட்டா தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஷாக். அதுக்கப்புறம் ஐயோ டாக்டர் நான் நேற்று விழுந்துட்டேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டேன். ஓகே பேச முடியல எனக்கு, அப்படியே இதாச்சு. அவங்க தொடங்குறாங்க, அழாதீங்கம்மா, இட்ஸ் குட் நியூஸ் சொல்லி அழாதீங்க அப்படின்னு. நான் நேற்று விழுந்துட்டேனே அப்படின்னா, ஒன்றும் ஆகலை, லைக் யூ வெரி லக்கி, யோ பேபி இஸ் வெரி சேஃப் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் பீரியட் டேட்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 months. அதுக்கப்புறம் சொன்னாங்க நிறைய ட்ராவல்லாம் பண்ணக்கூடாதுன்னா. நான் ஃப்ளைட்டில் போயிட்டு வரேன், நான் மாதத்துக்கு 4 வாட்டி போயிட்டு வரேன், அப்படிலாம் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் 3 months லாஸ்ட் 3 months ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னாங்க. திருப்பி மைண்டில் ஐயோ நான் டைரக்டருக்கு என்ன சொல்லுவேன், இப்போ திருப்பி ஷூட் போகணுமே 2 நாள் கழிச்சிட்டு, நான் எப்படி போவேன், வீட்டில் என்ன சொல்லுவேன், விழுந்துட்டேன் வீட்டில் திட்டுவாங்களோ, அம்மா கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு. திருப்பி என் ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கங்க்ராச்சுலேஷன் யூ வைஃப் இஸ் பிரெக்னென்ட். அவருக்கு எக்ஸ்பிரஷன் இல்லை. அவள் யோசிச்சிருப்பா, என்னடா வைஃப் முதுகு எலும்பு உடைஞ்சிருக்கோம்ல நினைச்சோம், பார்த்தா ஸ்டண்ட் சீன்ல ஒரு குழந்தை உருவாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன் நான் பாக்குறேன். நான் நினைச்சேன் மேபி கண்ணுல தண்ணி இருக்கிறது தெரியல, தொடச்சு வேற பாக்குறேன்னா என்ன எக்ஸ்பிரஷன் இல்லை இவர் மூஞ்சில அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் டென்ஷன் என்ன, இவ விழுந்துட்டாளே அப்படின்னு ஒரு இது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க இல்லை இல்லை டென்ஷன் ஆகும். திருப்பி தனியாக அவங்க கேபின் கூப்பிட்டு டாக்டர் பிரசன்னா அவங்க பேசினாங்க. லைக் ஷீ இஸ் லைக் வெரி லக்கி. ஃபைப்ராய்டு இருந்தாலே கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட், பட் லக்கிலி இட்ஸ் அ மிராக்கிள் பேபி. அவங்க ட்ராவலும் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஃப்ளைட்டில், அண்ட் விழுந்துட்டாங்க. லைக் நத்திங் ஹேப்பன். அண்ட் இந்த கேப்பில் என்னென்ன சாப்பிட்ருப்பாங்க அவங்க தான் தெரியும், எனக்கு தான் தெரியும் நான் என்னென்ன சாப்பிட்ருப்பேன்னு. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. இஸ் இட் டாட்டர் ஆர் சன்? சன். சன். ஸ்ட்ராங் பாய்ங்க. இப்போ எனக்கு அடி நல்லா வாங்கிட்டு இருக்கேன் நான். வெரி ஸ்ட்ராங் குட்டி வந்திருக்கு வெளில. ஸோ அதுக்கப்புறம் லைக் அம்மா வீட்டுக்கு போனோம். அம்மா வீட்டுக்கு போகும்போது சொன்னோம், அவங்களுக்கு புரியல. ஏன்னா அது எப்படி வீட்டில் நீங்க சொன்னது எனக்கே இவ்வளவு நேரம் புரியலங்க. என்னங்க நீங்க இடுப்பெலு முடிஞ்சிருக்குன்ட்டு அங்க போய் வந்து கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்றீங்க. சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சி நாங்க கேள்விப்பட்டதுல வீட்டுக்கு போய் சொல்றதுக்கு லைக் ஷையா ஃபீல் பண்ணுவோம்ல. நான் வந்து அழுதுட்டு போனேன், எனக்கு தெரியல, நான் ஷையா ஃபீல் பண்ணேன். நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தோம் கார்ல ஃபுல்லா. வீட்டுக்கு போகும்போது நான் எப்படி சொல்லுவேன், நீ தான் சொல்லுவோம் அம்மா அப்பா கிட்ட அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வந்து அமைதியா இருந்தேன். வீட்டுக்கு போனோன்னு என் அம்மா பார்த்தோன்னே அழுதுட்டேன். நான் ஏன் அழுதுன்னு தெரியல, லைக் அந்த எமோஷன் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும்ல. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஸ்வீட்டு கொடுக்குறாரு. அஞ்சலி ப்ரெக்னெண்டா இருக்காரு. என் அப்பா ஆஃபீஸ் கிளம்புறாரு. அப்பாவுக்கு புரியல. அப்பா சரி கிறிஸ்மஸ் வரும்போது அதுக்காக ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னு. குடும்பமே வேற லெவல்ல யோசிச்சிருக்காங்க போலங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என் அப்பா வந்து அம்மா கால் பண்ணி ரீச் ஆயிட்டேமா ஏதோ சொன்னாரு. என்ன சொன்னாரு, அவ பிரெக்னெண்டா இருக்கா. அப்படியா, நான் கிறிஸ்மஸ்க்காக லட்டு கொடுக்குறேன்னு வச்சுட்டு. ஓகே, வெரி ஃபன்னி ஃபேமிலி. ஓகே, ஸோ இந்த ஓகே அண்ட் பட் ஆக்சுவலாக ப்ரெக்னன்சி டைம்ல நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இஷ்யூ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் இல்லை ஆஃப்டர் போஸ்ட். எனக்குன்னே இல்லை, எனக்கு 2020 தான் டெலிவரி ஆச்சு. என்ன சொல்றது, அந்த லாக்டவுனே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தது. அதுல பிரெக்னன்சி, ஹஸ்பண்ட் வர முடியாது, நம்மளுக்கு எங்கேயாவது போகணும்னா எல்லா ரூட் பிளாக் ஆனது. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பரவாயில்ல. அந்த டைம்ல தெருவா பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகணும்னா ஊர் ஃபுல்லா சுத்தி போகணும். அந்த மாதிரி ஒரு டென்ஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ். ஏன்னா அந்த டைம்ல நம்ம பார்ப்போம், யோசிப்பேன் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு. அந்த டைம்ல அவர் இருக்க முடியல. இந்த கோவிட், நம்ம வெளில போக முடியல, அவரும் குவாரண்டைன்ல இருந்தாரு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ். கீழே வீட்டுக்கு எங்கேயாவது கோவிட் வந்தா நம்மளுக்கு பயமா இருக்கும், ஐயோ பிரெக்னெண்டா இருக்குமேன்னு. ஆனா நம்மளுக்கு அவ்வளோ தெரியாதுல, லைக் கன்சீவா இருக்கிறவங்களுக்கு, பேபிஸ்க்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆனாலும் ஒன்றும் இருக்காது, கியூர் ஆயிடுவாங்கன்னு. பிகாஸ் இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சவங்க நிறைய பேர் கன்சீவா இருக்கிறவங்க கோவிட் பாசிட்டிவா இருந்தாங்க. ஸோ ஈவன் எங்கள் வீட்டில் இப்போ ரீசெண்டாக அம்மா அப்பா கோவிட் பாசிட்டிவ் ஆகும்போது என் பேபிக்கு 2 days ஃபீவர் இருந்தது. ஸோ டாக்டர் செட் லைக் நத்திங் டு வரி, 2 to 3 days ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும், இந்த மெடிசன் மட்டும் கொடுங்கன்னு. ஸோ ஈவன் நான் என் ஹஸ்பண்டு கோவிட் பாசிட்டிவாக இருந்தோம் லாஸ்ட் இயர். Oh my God. Okay. Just immediately like delivery ஆன ஒரு 2-3 monthsலயே வந்து I was positive. இல்ல ஐ திங்க் இது இவங்க கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன், கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பிரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த டெலிவரி போறதுக்கே பயப்படுறான். பிகாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பிளஸ் இந்த பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுமா அப்படின்னும் பொழுது சின்ஸ் யூ டெலிவர்ட் டியூரிங் தட் டைம் ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்ல முடியுமா? டிப்ஸ்னா வந்து ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்டில் நம்ம
இருப்போம், லைக் வீட்டில் தானே இருக்கோம்னு. அது எப்படி வேணாலும் வரலாம். நம்ம வாட்டர் கேன் வாங்குறோம், பால் வாங்குறோம், அந்த டைம்ல எக்ஸ்போஸ் ஆகலாம் அது. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து நான் போன ஹாஸ்பிட்டல் ஜேபி பல்லாவரம். ஸோ அங்க கிட்ட அம்மா வீடு பல்லாவரம்னால பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். அண்ட் டாக்டர் இஸ் ஆல்சோ நோன் பர்சன். ஸோ அங்க பார்த்தோம் நாங்க. அந்த டைம்ல ஓன்லி இந்த ஸ்லாட், இந்த டைமிங் வந்து பிரெக்னன்சி அவங்களுக்கு மட்டும்தான் வந்து டாக்டர் செக்அப் இருப்பாங்க. இப்பதான் எல்லாரும் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் எல்லாரும் எடுக்கிறாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் பர்டிகுலர் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் கோவிட்க்கு அலௌட் இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எடுக்கல பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து காமன் ஆனதுனால எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதுக்குன்னு தனி வார்டு வைக்கிறாங்க, அதுக்குன்னு தனி என்ட்ரி வைக்கிறாங்க, பிபி கிட்ஸ் எல்லாமே வந்து நல்லா கேர் எடுக்கிறாங்க. அண்டு நான் வந்து டெலிவரிக்காக மாத்திரமே இல்லை, 8 மாதம் மந்த்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் தானா. அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு. ஃபைப்ராய்ட் டீஜென்ரேஷன், ஹைப்பர் எம்எஸ்எஸ். நம்ம நினைப்போம் வாமிட்டிங்ஸ் வந்து நார்மல் தான் நம்மளுக்கு, ப்ரெக்னன்சி நார்மலே இல்லை. அது ஒரு வாட்டி 2 வாட்டி ஆகுதுன்னா ஓகே. எனக்கு 10 to 12 டைம்ஸ் ஆகும். எப்படின்னா வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, அப்போ கூட இழுத்துட்டு வரும், குழந்தையே வெளில வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருந்தேன் நான். ஸோ எத்தனை இன்ஜெக்ஷன்ஸ், எத்தனை ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் எனக்கு கோவிட் டைம்ல. ஹவ் டு யூ மேனேஜ்? அப்போ ஷூட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி மேனேஜ் பண்றீங்க ஆஃப்டர் டெலிவரி? ஆஃப்டர் டெலிவரி சொன்ன மாதிரி தான், அம்மா அப்பா தம்பி ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான். அம்மா தான் மேஜர், ஏன்னா அம்மா தான் பாப்பா பார்த்துக்கிறாங்க. ஸோ லைக் நவ் ஐ ஹவ் ஸ்டாப்ட் ஃபீடிங் பிகாஸ் ஐ ஹேட் மெனி காம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் அந்த சப்ளை வந்து கம்மி ஆகிடும் நம்மளுக்கு, நம்ம உடம்புல வந்து இல்லை அப்படின்னா, லைக் எனர்ஜி இல்லை, காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால். ஸோ தட் டைம் ஐ யூஸ் டு பம்ப் அண்ட் ஸ்டோர். ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டோரேஜ் இஸ் அ ஆப்ஷன். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் போகலாம், இத்தனை நாள் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒர்க்கிங் மாம்ஸ் நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் மில்க் வந்து பம்ப் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல ஃப்ரிட்ஜ்ல அந்த மாதிரி ஸ்டோர் பண்றாங்க, தென் ஃபீட் பண்ணலாம் பேபிக்கு. So you were managing like that. ஆனா இத தாண்டி வந்து இந்த கோவிட் டைம்ல வந்து you're traveling and coming back, குழந்தைய தூக்கம், இந்த மாதிரி ஒரு பயங்கள்லாம் இருக்கும்ல. சோ எப்படின்னா நாங்க செட்டுக்கு போகும்போது ஆர்டிபிசிஆர் எடுத்துட்டு தான் போவோம். ஓகே. எப்பவுமே மாசத்துக்கு 4-5 வாட்டி நான் கால் பண்ணுவேன், அண்ணா ஆர்டிபிசிஆர் என்னம்மா எங்கெல்லாமா சுத்திட்டு வரேன், நீ டெய்லி எடுத்துட்டு இருக்கிய கால் பண்ணி. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஆர்டிபிசிஆர் எடுத்துட்டு தான் நான் அம்மா வீட்டு தான் குழந்தை இருக்கும், நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு ஆர்டிபிசிஆர் எடுத்து நெகட்டிவ் வந்தால் தான் நான் வீட்டுக்கு போவேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ டஃப் தான், ஆனால் ஒர்க்கும் பண்ணணும். நம்ம இப்போ ஒர்க் பண்ணாதான் இருக்கும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் சொன்னீங்க வந்து கண்டினியூஸாக வாமிட்டிங் அண்ட் அதாவது ஒன்றுமே இல்லைனா கூட வாமிட் வரும். ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் அந்த டைம்லலாம் நீங்கள்? ஸோ ஒரு ஸ்டேஜில் எப்படின்னா 3rd month ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு ஹைப்பர் எம்எஸ்எஸ் இருந்தது. ஸோ அந்த வேர்டை வந்து எனக்கு வரும்போது எனக்கு டாக்டர் சொல்லும் போது தான் தெரியும் எனக்கு. ஸோ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்போ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா கண்டினியூட்டி கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம கண்டினியூட்டி கம்ப்ளீட் பண்ணி தான் என்னால் குவிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னா நிறைய எச்சு துப்பிட்டே இருப்பேன், தண்ணி குடிச்சாலும் வாமிட் ஆகும், தண்ணியே குடிக்க முடியாது. என் முன்னாடி யாரோ தண்ணி குடிக்கிறாங்க, எனக்கு அழுவியா வரும், தண்ணி குடிக்க முடியலையே என்னால அப்படின்னு. ஸோ டெய்லி ஷூட் முடியும், நைட் போயிட்டு எனக்கு ட்ரிப்ஸ் எடுத்துவாங்க, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷனிங் ஸ்டாப் ஆயிடுச்சு வாட்டர் இல்லாதனால. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளூயிட்ல தான் எனக்கு வந்து யூரின் பாஸ் ஆகும். யூரின் அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு 4++ அந்த மாதிரி நிறைய காமிச்சிட்டு இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஹஸ்பண்ட் கிளம்பி வந்திருந்தாரு, அவர் அவங்கள வந்து இமீடியட்டாக நீங்கள் சென்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணோம், இல்லைன்னா இங்கேயே அட்மிட் பண்ணோம். ஷீஸ் லைக் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷனில் தான் போகிறாங்க அவங்க, டெய்லி இப்படி ஏற்றிட்டு இருக்க முடியாது நம்ம, பிகாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்துக்கணும்ல அப்படின்னு. சென்னை வந்தோடனே நார்மலாக வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன வெயிட் இருக்கீங்க, ஹைட்டு வெயிட் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு ஒரு 10 to 12 kgs கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்படி 15 kgs டவுன் ஆகி வந்தேன் டாக்டர் கிட்ட. இந்த போர்ஷன் இருக்குல்ல, இங்கே இருந்தது எனக்கு அவ்வளோ ஒரு பேஷண்ட் மாதிரி வந்தேன். என்னை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கா, திருப்பி யூரின் டெஸ்ட் பண்ணோன்னே யூ ஹேவ் ஹைப்பர் எம்எஸ்எஸ் கத்தி விட்டுட்டாங்க டாக்டர். ஒரு படிக்காத ஒரு பொண்ணு மாதிரி நீ வந்திருக்க, இவ்வளோ படிச்சிருக்க, இவ்வளோ வேலை செய்கிற, உனக்கு இது கூட தெரியாதா? அவங்க இவங்க சொன்னது நம்பக்கூடாது, ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணோம்ல, நீ தண்ணி கூட குடிக்காம இருக்க, லைக் நல்ல நேரம் பேபிக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு அட்மிட் பண்ணாங்க. லைக் போயிட்டே இருக்கும், எனக்கு ட்ரிப்ஸ் போயிட்டே இருக்கும், அதில் தான் நான் எனக்கு யூரின் பாசேஜ் இருக்கும், இல்லைன்னா வாட்டர் போகாது. திருப்பி சில மெடிசன்ஸ் எல்லாமே போட்டு டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்து தென் இட் வாஸ் ஓகே ஃபார் மீ. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, உன்ன மாதிரி இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க, நியர்லி உன்னோட ஏஜ் தான், அவங்க பேரலைஸ் ஆயிட்டாங்க, ஐசியூல இருந்தாங்க, இந்த ஒரு கண்டிஷன்னால தான். பட் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போல்லாம் எல்லாரும் ஃபோன்லாம் பார்க்குறீங்கள, கூகுளில் பண்ணுறீங்களா, ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம்ல, ஒரு கால் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு, லைக் டாக்டர்ஸ் கூட எப்போவுமே டச்சில் இருக்கணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கிட்டும் சொல்லுவேன், சொந்தமாக நீங்கள் எதுவும் டெசிஷன் எடுக்காதீங்க, பிகாஸ் ப்ரெக்னென்சி
ஒரு இன்னொரு உயிர் இருக்கு, ஸோ விளையாட வேணாம். ஸோ அவங்க சொல்றாங்க அந்த காலத்துல மேபி அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்ம சாப்பிடுற ஃபுட்னால தான் இப்போ அந்த டைம்ல ஒவ்வொருத்தங்களுக்கு 10 to 14 பேபிஸ் இருப்பாங்க இல்லையா? நம்மளுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம பண்ற வேலை அப்படி இருக்கு, பொல்யூஷன் அப்படி இருக்கு, ஸ்ட்ரெஸ் அப்படி இருக்கு, அண்ட் சாப்பாடு எல்லாம் ஜங்க் ஃபுட் எல்லாம் தண்ணியா வாங்கி தான் சாப்பிடுறோம் நம்ம இல்லையா? தண்ணியே பியோர் இல்லை. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர் அப்ரோச் பண்றது ரொம்ப நல்லது. சூப்பர் சூப்பர் வெல் சார். ஐ திங்க் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சலி, நிறைய பேருக்கு. தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியாக கண்டிப்பாக இவ்வளோ அழகாக இருக்கீங்க. அண்ட் நான் உங்களை அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா? அதாவது நான் கருப்பாகணும்லாம் நினைச்சேன். ஸோ இப்போ உங்கள் வெள்ளையாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி என்னோட உடம்புல ஹீமோகுளோபின் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க இவ்வளோ ஹீமோகுளோபின் கம்மியானது பேல் நீங்க ஆயிடுவாங்க. சொல்ற டிப்ஸ்ல வந்து எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. ஜென்ரலி வாட் யூ டூ ஃபார் யுவர் மார்னிங் நைட் அண்ட் நைட் கேர் ரொட்டீன்? நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபீமேல் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருப்பேன். என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய எக்கச்சக்கமாக இருப்பாங்க. என்னோட ரூம்மேட்ஸை நான் பார்த்துங்க, என்ன இது இவ்வளோ தேய்ச்சி தேய்க்கிறாங்களே, வித்தியாசம் எதுவும் தெரியலையோ மூஞ்சில் அப்படின்னு கேட்பேன். நான் எதுக்கு செலவு பண்ணணும் அவ்வளோ? நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தாலே போதும். நம்ம உள்ள பாடி நல்லா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம ஃபேஸில் நம்ம ஸ்கின்ல தெரியும். நானே தண்ணி ரொம்ப கம்மியாக தான் குடிப்பேன். இப்போதான் லைக் கவுண்ட் வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். லைக் மினிமம் 3 liters ஆச்சு குடிக்கணும் அப்படின்னு. அண்டு வாட்டர் மெயின் நம்மளுக்கு எப்போவுமே. அண்ட் ஃபுட் வந்து ஃப்ரூட்ஸ், நான்வெஜ் விட வெஜ் அதிகமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. க்ரீன் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி அவ்வளோதான். அது தவிர கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் பண்ணலன்னு சொல்ல. நானே வந்து அண்டர் ஐ ரொம்ப டார்க்காக இருக்குது, எனக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணேன், காசு தான் போச்சு, எதுவுமே ஆகலை. ஏன்னா திருப்பி நான் வந்து அதே டே நைட் ஷூட்டிங் பண்ணோம். ஓகே, யூஸ் இல்லை எனக்கு. திருப்பி எனக்கு தூக்கம் இருக்காது, திருப்பி எனக்கு ட்ராவல் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், டேட் இஷ்யூஸ் இருக்கும், ஃபேமிலி பார்த்துக்கணும், நிறைய இருக்கும். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு இல்லையா? ஸோ நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு மார்க்ஸ் இருக்குது, நம்ம குண்டாக இருக்கோம், ஒல்லியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தூக்கி போட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹாப்பியாக இருப்போம். பட் ஜென்ரலா ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்ல அந்த மாதிரி நார்மலா வந்து லைக் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இப்போ வரைக்கும் நான் வாங்கினது இல்லை எதுவுமே. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்பா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன், எனக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பார்லர் போகக்கூடாது, நேச்சுரலா இருக்கிறது தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும், எப்பவுமே நேச்சுரல் தான் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ வரைக்கும் நான் வந்து என் லைஃப்ல ப்ளீச் பண்ணதே இல்லை. ஓ ஓகே. அந்த மாதிரி ஒரு இது ஃபேஷியல்ஸ்ல ட்ரை பண்ணிருக்கேன், பட் எனக்கு வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம். ஸோ இப்போ ஆக்சுவலாக டெலிவரிக்கு அப்புறமே நிறைய பேருக்கு அந்த ஒரு கான்ஷியஸ் இருக்கும், ஐயோ கொஞ்சம் பியூட்டி கம்மியாயிடுச்சோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக்கெல்லாம் வந்து ரொம்ப டார்க் ஆயிடும் ஆஃப்டர் சில பேர். ஆமா, டியூரிங் தி பிரெக்னன்சி அந்த ஒரு சில பேர் சேஞ்சஸ். ஈவன் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க லைக் கையில ரேஷ் வரும், இங்கெல்லாம் பிளாக் ஆகும், நெக்கெல்லாம் பிளாக் ஆகும்னு. எனக்கு ஸ்ட்ரெச் மார்க் கூட வரல நிஜமா சொல்லணும்னா. ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு நான் மேபி ஒரு டிப் கொடுக்குறேன். தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு நிறைய வாமிட்டிங்ஸ் இருக்கும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால அம்மா என்ன பண்ண, அம்மாவோட மெடிசன் எப்பவுமே கோகோனட் ஆயில் தான். தலை வலிக்குன்னு சொன்னா எண்ணெய் போட்டு ஹெட் வாஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்க, வயிறு வலிக்குன்னா என் வயிற்றுக்கு எண்ணெய் போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மேபி கோகோனட் ஆயில் வந்து டெய்லி ஃப்ரம் பிகினிங் டு டில் டெலிவரி டேட் அப்ளை பண்ணுவாங்க அம்மா. ஓகே, கோகோனட் ஆயில். ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரல. அந்த ஏன்னா அந்த மாய்ஸ்சரைசர் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அந்த நான் நிறைய க்ரீம்ஸ் வாங்கி வச்சேன் ஆக்சுவலாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு. ஆயில் க்ரீம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, கோகோனட் ஆயில் மட்டும்தான். சூப்பர் சூப்பர். பட் அது அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு பியூட்டிக்கு அதெல்லாம் பியூட்டிக்கு வந்து எதுவுமே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அசிங்கமாக ஆயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். ஸோ பேபி பிறக்கும் போது நம்மளோட பாடியும் வந்து ஒரு நியூவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு க்ளோ நிறைய இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. அண்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப க்ளோ வந்துருக்கு. ஓ, ஆஃப்டர் கோவிட் இன்னும் க்ளோ வந்திருக்கு. ஏன்னா இம்யூனிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. பயங்கரமான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் யுவர் கண்டிப்பாக. ஏன்னா முடி கொட்டுற விஷயமும் ஜாஸ்தி நடக்கும் டியூரிங் த ப்ரெக்னன்சி டைம் ஃபார் ஆல் தி விமன். அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு ஏதாவது நீங்கள் டிப்ஸ் மாதிரி? இல்லை, நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி சைடு எஃபெக்டும் எதுவும் வரல, முடி எதுவுமே கொட்டலை. அண்டு அம்மா என்ன சொன்னாங்க, டெலிவரி ஆனால் 3 monthsக்கு அப்புறம் மேபி கொட்டும், நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு.
குழந்தைங்க சொன்னா வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னாலும் எனக்கு கொட்டல. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிற மெடிசின்ஸா இருக்கலாம். அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடம்பு போடுறது ரொம்ப இதாகிறது 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடுவாங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது. ஏன் 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடணும்? இத்தனோண்டு பேபி எவ்வளவு சாப்பிடும் வயித்துக்குள்ள? நம்ம சாப்பிடுறதே போதும் பேபிக்கு. நான் எனக்கு என்ன சாப்பிடணுமோ அது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்லையே நம்மளுக்கு இது டயட் ஃபாலோ பண்ணணும்னு. அதுலயே நான் வந்து மில்க் கர்ட் எதுவுமே எடுத்துக்கல. நான்வெஜ் ஒரு முட்டை கூட எடுக்கல. ஏன்னா அது பார்க்கும்போது எனக்கு தெரியல, எனக்குள்ளேயே ஒரு உயிரை வளர்ந்துட்டு இருக்கு, இன்னொரு உயிரை வந்து நான் சாப்பிடணுமா அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் எனக்கு இது ஆயிடுச்சு. வேணா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் யூ யூஸ் டு ஈட் நான்வெஜ்ஜா இல்ல? ஐ எம் நான் வெஜிடேரியன். ஆனா பிரெக்னன்சி அந்த கம்ப்ளீட் பீரியடை வந்து நான் நான்வெஜ் சாப்பிடல. ஓ, ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக. எனக்கு தெரியல, அந்த ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சது. எனக்குள்ள ஒரு உயிர் வளருது, அதுக்கு நான் எனர்ஜி கொடுக்கறதுக்காக இன்னொரு உயிரை நான் கொன்னிட்டு சமைச்சு சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்தது எனக்கு நான்வெஜ் சாப்பிடலன்னா. அண்ட் நிறைய தால் அந்த மாதிரி எடுத்தேன், ரசம் எடுத்துட்டு இருந்தேன், ஃப்ரூட்ஸ், பாயில்டு வெஜிடேபிள்ஸ் எதுவுமே ராவாக எடுக்காம பாயில்டா, அண்ட் ஃப்ரூட்ஸ் நல்லா பழுத்த ஃப்ரூட்ஸ், எனிதிங் ஜூஸாக எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ரெக்னன்சியில் வந்து டயபெட்டிக்ஸ் வரலாம், தைராய்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி ஃபுட் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன், ட்ரை ஃப்ரூட்ஸ். சூப்பர் அஞ்சலி. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி, பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் எல்லா குழந்தைங்களுமே வந்து நிறைய வந்து இந்த ஆட்ஸில் நிறைய விஷயம் காட்டுறதுனால எல்லாருமே ஒரு செகண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் த பேபி. பட் நீங்கள் உங்கள் பேபிக்காக என்ன மாதிரி ஒரு விஷயம் எடுத்திருக்கீங்க டிப்ஸ்? எதுவுமே இல்லை. நாங்கள் ஆக்சுவலி செர்லாக் வாங்கலாம் அந்த மாதிரி இருந்தோம். அம்மா சொன்னாங்க வேணாம், நானே வீட்டில் செய்கிறேன். என்னோட அவங்க ஊரில் செஞ்சதெல்லாம் தெரியும்ல, அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி எப்படி செய்யணும்னு, எது பெட்டராக இருக்குது, எது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்னு அம்மாவே வீட்டில் வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சாங்க. லைக் ரைஸு, பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே நாங்கள் கொடுப்போம். ராகி அந்த மாதிரி தான் கொடுப்போம். நேச்சுரலாக அவைலபிள் ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ் அதுதான் கொடுத்துட்ருக்கோம். வேறு ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அண்ட் பேபிக்கு வந்து டாக்டர் சொன்னது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணோம். தலை ஷேப்பிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து குழந்தைக்கு ஷேப் பண்ணணும், இங்கே ஷேப் பண்ணணும், எதுவுமே பண்ணல. பட் ஹி இஸ் குட் ஓன்லி. பேபி ஃபோட்டோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அண்ட் உடம்புல நிறைய முடி இருக்கும் பேபி பிறக்கும் போது. அதுவும் நிறைய பேர் வந்து நலங்கு மாவுல தேய்ச்சாதான் அந்த முடி போகாதுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் ஆயில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க 1 month வரைக்கும், அதுவும் நாங்கள் போடலை. ஸோ ஜஸ்ட் வெயிலில் மட்டும் காமிக்க சொன்னாங்க ஜாண்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு. அது மட்டும் தான் அவங்க சொன்னது மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். லைக் பர்ஃபெக்ட், வேற எதுவுமே பண்ணல நாங்கள். சூப்பர். ஐ திங்க் இட் வாஸ் வண்டர்ஃபுல் டிப்ஸ் நினைக்கிறேன். மக்களே என்னன்னா அஞ்சலி அவங்கள இன்டர்வியூ பண்ணது ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது என்னன்னா, ரிவர்ஸ் சைக்காலஜி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நீங்களும் உங்க ஃபேமிலியும். இவங்க இப்படி சொன்னா அது ஆப்போசிட்டா பண்ணிருக்காங்க. பட் ஐ திங்க் தட்ஸ் ஒர்க்ட் அவுட் ஃபார் தேர் ஃபேமிலி நினைக்கிறேன். பட் எனிவேஸ் வண்டர்ஃபுல் டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ அஞ்சலி. Thank you so much.